தியானம் நீங்கள் செய்தீர்கள் என்றால், வார்த்தையை நல்லா கவனிக்கணும். தியானம் நீங்க செய்றீங்கன்னா 50-60 வருஷம் நீங்க தியானம் பண்ணாலும் மனம் நிக்கிற மாதிரி நிக்கும், ஆனா நிக்காது. வேக வேகமா தலையாட்டுறீங்க, அனுபவமோ? அதுக்கு தான்றா பரம்பொருள் யோகம் வந்திருக்கும். நிற்கிற மனம் நிற்பதற்காக செய்யக்கூடிய கலைக்கு பேர் தான் தியான கலை அல்லது தவக்கலை, அல்லது நம்ம எப்படி வேணாலும் அதுக்கு பேர் வச்சுக்கோங்க. ஞானம் சார்ந்த ஒரு கலை, வாசி யோகம், பரம்பொருள் யோகம், கிரியா யோகம், எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் தவம் செய்தால் கூட மனம் நிற்காது. நாம் செய்யக்கூடிய அனைத்து தவங்களும், அனைத்து தியானங்களும், அனைத்து பயிற்சிகளும் ஒரே ஒரு காரணத்திற்காக தான் செய்து கொண்டிருக்கோம். அது என்ன காரணம் தெரியுமா? எதுக்கு தியானம் பண்ணணும், எதுக்கு தவம் பண்ணணும், எதுக்கு சாமி கும்பிடணும், எதுக்கு மந்திரம் சொல்லணும், ஏன் நான் பக்தி பாதையில் இருக்கணும், எப்ப பார்த்தாலும் இறைவன் திருநாமத்தையே நான் ஏன் சொல்லணும்? தோணுதா தோணலையா? தோணுதா தோணலையாங்க? இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா, மனதை நிறுத்த வேண்டும். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். டாபிக் முடிஞ்சு, இதோட கிளாஸே முடிஞ்சு. எந்திரிங்கன்னா எந்திரிப்பீங்களா நீங்க? புரிஞ்சுக்கங்க, மேட்ரு இவ்வளவுதான். என்ன? மனதை நிறுத்த வேண்டும், முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணணும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா பயிற்சியும் ஒரே காரணத்திற்காகத்தான். என்ன காரணம் என்றால், மனதை நாம் நிறுத்த வேண்டும். எத்தனை பேருக்கு இது புரியுது? இந்த மனுஷனா ஒருத்தன் பிறந்துட்டானாலே அவன் ஒரு வேலையை செஞ்சுதான் ஆகணும். என்ன செய்யணும்? மனதை நிறுத்த வேண்டும். நான் சமாதி நிலையில எனக்கு கை கூடிருச்சு தம்பி, நீங்களும் மனசை நிறுத்தி தான் ஆகணும். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் மனதை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் மனதை நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் அடுத்தடுத்த பிறவியில் சிக்கிக் கொள்வீர்கள்.